அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அன்சீன் பேசேஜஸில் சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ், அதுக்கான கம்ப்ளீட் நோட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் பார்க்க போகிற கடைசி டாபிக் இது. நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க ஃபுல்லாக போய் பாருங்கள். 2025க்கான ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸை ஃபுல்லாக அப்லோட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸுங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 4-5 டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்த்தாலே போதும். இந்த சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸை நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட், சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ்னா என்ன அப்படின்னு பாருங்க. In unseen passage refers to a type of a question where the reader must select the most appropriate answer based on the given text. This question tests comprehension, logical reasoning and ability to identify key details. அதாவது என்னன்னா, அதற்கு பொருத்தமான ஆன்சரை கொடுக்கணும். அது ஃபேக்சுவலாக இருக்கலாம், இல்லை இன்ஃபரன்ஸாக இருக்கலாம், இல்லை எஸ்ஆர் நோ டைப்பாக இருக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம், கிராமட்டிக்கலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் கரெக்டான ஆன்சரை கொடுக்கணும். அதான் சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. இன் சர்ச் கொஸ்டின்ஸ் மல்டிபிள் ஆன்சர் சாய்ஸ் ஆர் கிவன், பட் ஒன்லி இந்த ஒன் இஸ் த மோஸ்ட் அக்யூரேட் பேஸ்ட் ஆன் த பேசேஜ். நிறைய ஆன்சர் இருக்கும், பட் ஆனால் பேசேஜ் டிபெண்ட் பார்க்கும்போது ஒரே ஒரு ஆன்சர் தான் அக்யூரஸியாக இருக்கும். த கரெக்ட் ரெஸ்பான்ஸ் ஷுட் அலைன் க்ளோஸ்லி வித் த ஃபேக்ட், டோன் அண்ட் இன்டென்ட் ஆஃப் த பேசேஜ். கரெக்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த ஃபேக்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு வேர்டாக இருக்கும், அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அந்த இன்டென்ட் சொல்ல வர்ற அந்த கருத்துடைய ஒன்றி போகும் அப்படிங்கிறாங்க. It requires critical thinking to differentiate between similar sounding but incorrect options. It requires critical thinking to differentiate between similar sounding but incorrect options. இதுக்கு தேவையான சிந்தனை எப்படி இருக்குன்னா, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த சவுண்ட் வந்து சிமிலராக இருக்கணும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியணும், எது என்ன டோனில் சொல்கிறாங்கன்ட்டு. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பேசேஜ் கொடுத்துருக்கேன். Plastic pollution is one of the major environmental issue today. Millions of tons of plastic waste end up in the oceans, harming marine life. Many countries have imposed bans on single-use plastic to reduce pollution. However, plastic production continues to increase due high demand. Scientists suggest using biodegradable materials as an alternative plastic. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறதுக்காக தான். பிளாஸ்டிக் பொல்யூஷன் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் என்விரான்மெண்டல் இஷ்யூவா இன்றைய நாளில் இருக்கு. மில்லியன் கணக்கில் பிளாஸ்டிக் என்ன ஆகுதுன்னா வேஸ்ட் ஆகி அது போய் ஓஷன்ல கலக்குது. அது வந்து மெரைன் லைஃப்ங்கிறது அந்த கடல் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப கெடுதல் விளைவிக்கிறதா இருக்குது. பல நாடுகள் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றது கூட பேன் பண்ணியிருக்காங்க, பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக. எப்படி இருந்தாலும் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த அளவுக்கு தேவை இருக்கு ஏதாவது எடுத்துட்டு போறதுக்கு. அந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிளாஸ்டிக்கு பதில் நம்ம தேவையும் மாத்திக்க முடியாது, கையில அள்ளிட்டு போக முடியாது எல்லாத்தையும். அப்ப அதுக்காண்டி பிளாஸ்டிக்கையும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்ன சஜஷன் சொல்றாங்கன்னா, பயோடிகிரேடபிள் மெட்டீரியல், மக்கும் குப்பையை மக்குற அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதை வந்து பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் சொல்றாங்க. இப்ப சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் பாருங்க. வாட் இஸ் த மெயின் இஷ்யூ டிஸ்கஸ் இன் த பேசேஜ்? பிளாஸ்டிக் பொல்யூஷன். Why do many countries ban single plastic? To reduce pollution. கரெக்டா? ஈஸியா இருக்கா? What is one suggest alternative to plastic? Biodegradable materials. What is the effect of plastic waste on marine life? It harms marine life. மேலவே பார்த்தோம். What is the contradiction in plastic usage mentioned in the passage? What is the contradiction in plastic usage mentioned in the passage? Plastic pollution is increasing, but plastic production decreasing. Many countries ban plastic, but plastic production continues to rise. People use biodegradable material, but plastic is harmless. Plastic is cheap, but no one uses it. So many countries ban plastic, but plastic production continues to rise. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா பேராஃபில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட எண்ட் போட்டாச்சு, எண்ட் கார்டு முடியும். ஓகே, ஸோ இப்போ அன்சீன் பேசேஜஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல அன்சீன் பேசேஜஸ்ல சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற டாபிக்கான கம்ப்ளீட் நோட்ஸ் கொடுத்தாச்சு, எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு. பட் டைப் ஆஃப் கொஸ்டின், அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும், என்னென்ன டைப் இருக்கு, எல்லாமே பழைய அன்சீன் பேசேஜஸ்ல ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சு. ஸோ மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸை நம்ம ஆன்சரா கொண்டாடணும். அதான்
ஸோ என்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம், என்ன கொஸ்டின் ஃபார்மேட் கொடுத்துருக்குன்னு கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கீ கண்டென்ட், கோர் கண்டென்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும், வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது மாதிரி எப்படி வேணாலும் அன்சீன் பேசேஜஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு தயவுசெய்து ஜென்ரல் இங்கிலீஷை ஷேர் பண்ணுங்க, பிடிஎஃப் லிங்க் அனுப்புங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு கடுமையான சப்போர்ட் நம்ம சேனல் கொடுக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.